எனது தலைமையிலான அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைந்ததும் விவசாய உற்பத்தியை அதிகரிக்கவும் விவசாயிகளின் நலன்களை பாதுகாக்கவும் திட்டங்களை தொடர்ந்து செயல்படுத்துவதுடன் பல்வேறு புதிய திட்டங்களையும் செயல்படுத்தும் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். கூட்டுறவு வங்கிகளுக்கு சிறு குறு விவசாயிகள் செலுத்த வேண்டிய பயிர்க்கடன், நடுத்தர காலக்கடன் மற்றும் நீண்ட காலக்கடன் ஆகிய அனைத்தும் தள்ளுபடி செய்யப்படும். நுண்ணீர் பாசன திட்டங்களுக்கு இதர விவசாயிகளுக்கு 75%, சிறு குறு விவசாயிகளுக்கு 100% மானியம் வழங்கும் திட்டம் தொடர்ந்து செயல்படுத்தப்படும். ஆனால் திமுக தனது தேர்தல் அறிக்கையில் மானியத்தை 75%ஆக குறைத்துவிடும் என தெரிவித்துள்ளது. நீடித்த நிலையான கரும்பு உற்பத்தி திட்டம் தொடர்ந்து செயல்படுத்தப்படும். வாழை, இளநீர், மாம்பழம், திராட்சை மற்றும் காய்கறிகள் ஆகியவற்றிற்கென சிறப்பு வணிக வளாகங்கள் ஏற்படுத்தப்படும். விவசாயிகள் பயன்பெறும் வகையில் கிடங்குகள் மற்றும் குளிர்பதன கிடங்குகள் அமைக்கப்படும். விவசாயிகள் உற்பத்தி செய்யும் பயிர் வகைகள் கூட்டுறவு நிறுவனங்கள் மூலம் வாங்கப்பட்டு விற்பனை செய்யப்படும். இதன் மூலம் விவசாயிகளும் நுகர்வோரும் பயன்பெறுவர். தென்னை விவசாயிகளின் வருவாய் பெருக உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும். தரமான தென்னை கன்றுகள் விநியோகம் மற்றும் ஒருங்கிணைந்த அணுகுமுறை மூலம் தென்னை உற்பத்தி திறன் அதிகரிக்கப்படும். தென்னை உற்பத்தியாளர் நிறுவனங்கள் ஏற்படுத்தப்பட்டு உற்பத்திக்கான பயிற்சிகள் வழங்கப்படும். வயதான மற்றும் பூச்சி நோய் தாக்குதலுக்கு இலக்கான தென்னை மரங்கள் வெட்டி அப்புறப்படுத்தி புதிய தென்னங்கன்றுகள் நடவு செய்யும் வகையில் ஒரு புதிய சிறப்பு திட்டம் 800 கோடி ரூபாய் செலவில் செயல்படுத்தப்படும். சர்க்கரை ஆலைகளால் கரும்பு விவசாயிகளுக்கு வழங்கப்பட வேண்டிய தொகைகள் உடனுக்குடன் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும். கொப்பரை விலை குறையும் போதெல்லாம் விவசாயிகளிடமிருந்து கொப்பரையை வாங்க நடவடிக்கை எடுக்கப்படும். காவேரி டெல்டா பகுதிகளில் வெள்ள நீரை தேக்கி வைக்கவும் உப்பு நீர் உட்புகுவதை தடுக்கவும் மதகுகள் மற்றும் கட்டமைப்புகளை சீரமைக்கவும் 1560 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஆசிய வளர்ச்சி வங்கி கடன் உதவியுடன் பணிகள் செயலாக்கத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளன. இந்த பணிகள் நிறைவேற்றப்படும். கொள்ளிடம் ஆற்றில் கீழணைக்கு கீழ்ப்புறம் ஒரு கதவணை அமைக்கும் பணிக்கான திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டு வருகிறது. இந்த திட்டம் நிறைவேற்றப்படும். அதேபோன்று குடிதாங்கி கிராமம் பகுதியில் 1.2 TMC அடி அளவுக்கு தண்ணீர் தேக்கி வைக்கும் வகையில் ஒரு கதவணை அமைக்கப்படும். இதன் மூலம் 51 கிராம மக்கள் பயன்பெறுவர். ஆறுகளிலிருந்து 400 மீட்டர் தொலைவிற்கு அப்பாலும் கிளை வாய்க்கால்களிலிருந்து 200 மீட்டர் தொலைவிற்கு அப்பாலும் உள்ள பம்பு செட் மோட்டார்களுக்குத்தான் மின் இணைப்பு வழங்க வேண்டும் என்ற விதிமுறை 2012ஆம் ஆண்டு முதல் மாற்றப்பட்டுள்ளது. இதன்படி காவேரி டெல்டா பகுதிகளில் ஆற்று பகுதிகளில் 100 மீட்டர் தொலைவிற்கு மேலும் பாசன கால்வாய் மற்றும் வாய்க்கால்களிலிருந்து 50 மீட்டர் தொலைவுக்கு மேலும் உள்ள பம்பு செட்டுகளுக்கு மின் இணைப்பு எனது ஆட்சியில் வழங்கப்பட்டு வருகிறது. தற்போது நாங்கள் செயல்படுத்தி வரும் இந்த திட்டத்தை திமுக ஆட்சிக்கு வந்து செயல்படுத்தும் என அவர்கள் தேர்தல் அறிக்கையிலே கூறியுள்ளது எவ்வளவு பெரிய ஏமாற்று வேலை, எவ்வளவு பெரிய கேலிக்கூத்து. கடலோர மாவட்டங்களில் புயல், வெள்ளம், சுனாமி போன்ற இயற்கை சீற்றங்களால் ஏற்படும் பாதிப்புகளை தணிக்கும்
கடலோர பேரிடர் இன்னல்கள் குறைப்பு திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. நாகப்பட்டினத்தில் மின்வழித்தடங்களை பூமிக்கடியில் நிறுவும் பணி இத்திட்டத்தின் கீழ் செயல்படுத்தப்படும். இந்த திட்டம் 2018ஆம் ஆண்டுக்குள் முடிக்கப்படும். வாக்காளர் பெருமக்களே, எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும், இங்கு இல்லாமை இல்லாத நிலை வேண்டும் என்ற கோட்பாட்டின் அடிப்படையில் ஏழை எளியோர் நலன் காக்கும் வகையில் பல்வேறு திட்டங்களை எனது தலைமையிலான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு செயல்படுத்தி உள்ளது. விவசாயிகள், நெசவாளர்கள், மாற்றுத்திறனாளிகள், தொழிலாளர்கள், மீனவர்கள், அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் என ஒவ்வொரு பிரிவினருக்கும் பல்வேறு திட்டங்கள் தீட்டப்பட்டு எனது அரசால் செயல்படுத்தப்பட்டுள்ளன. உங்கள் பேராதரவுடன் மீண்டும் ஆட்சி பொறுப்பேற்ற பின் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் செயல்படுத்த உள்ள திட்டங்களை பற்றி எங்களது தேர்தல் அறிக்கையில் விளக்கி சொல்லியுள்ளோம். அவற்றில் முக்கியமான ஒரு சிலவற்றை இங்கே தெரிவிக்க விரும்புகிறேன். மீன் தடைக்காலம் மற்றும் மீன் குறைவு காலங்களுக்கான நிவாரண உதவித் தொகைகள் 5000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். மீனவர்களுக்கென தனியே வீடுகள் கட்டும் திட்டம் செயல்படுத்தப்படும். எந்திர மீன்பிடி படகுகள் வாங்க தேவையான மானியம் வழங்கப்படும். 11ஆம் மற்றும் 12ஆம் வகுப்பு பயிலும் மாணாக்கர்களுக்கு விலையில்லா மடிக்கணினிகள் வழங்கும் திட்டம் தொடர்ந்து செயல்படுத்தப்படும். மேலும் மடிக்கணினியுடன் கட்டணமில்லாமல் இணையதள இணைப்பு வசதியும் வழங்கப்படும். கருவுற்ற தாய்மார்களுக்கு வழங்கப்படும் நிதி உதவி 12000 ரூபாயிலிருந்து 18000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். தடையில்லா மின்சாரம் தொடர்ந்து வழங்கப்படும். மின்சாரம் அனைவருக்கும் மிகவும் அத்தியாவசியமான ஒன்று என்பதால் தற்போதைய கணக்கீட்டு முறைப்படி 100 யூனிட் மின்சாரம் கட்டணம் ஏதுமில்லாமல் வீடுகளுக்கு வழங்கப்படும். இதன் மூலம் அனைவரும் பயனடைவதுடன் தற்போது 100 யூனிட் வரை பயன்படுத்தும் 78 லட்சம் மின் உபயோகிப்பாளர்கள் மின் கட்டணம் எதுவும் செலுத்த வேண்டிய அவசியமில்லை. சுயநிதி கல்லூரி நிறுவனங்களில் பயிலும் ஆதி திராவிட மற்றும் பழங்குடியின மாணாக்கர்களுக்கு கட்டாய கல்வி கட்டணங்கள் தொடர்ந்து வழங்கப்படும். உலமா ஓய்வூதியம் 1000 ரூபாயிலிருந்து 1500 ரூபாயாக உயர்த்தப்படும். கைத்தறி நெசவாளர்களுக்கு தற்போது கட்டணம் இல்லாமல் வழங்கப்படும் மின்சாரம் 200 யூனிட்டுகளாக உயர்த்தப்படும். விசைத்தறிக்கு வழங்கப்படும் கட்டணமில்லா மின்சாரம் 750 யூனிட்டுகளாக உயர்த்தப்படும். பொங்கல் திருநாளுக்கு 500 ரூபாய் மதிப்பில் கோஆப்டெக்ஸ் நிறுவனத்திலிருந்து கைத்தறி துணிகள் வாங்க அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் 500 ரூபாய்க்கான வெகுமதி கூப்பன், அதாவது கிஃப்ட் கூப்பன் வழங்கப்படும். மண்பாண்ட தொழிலாளர்களுக்கு வழங்கப்படும் மழைக்கால பராமரிப்பு உதவித்தொகை 5000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். உப்பள தொழிலாளர்களுக்கு மழைக்கால பராமரிப்பு உதவித்தொகை 5000 ரூபாய் வழங்கப்படும். முதலமைச்சரின் பசுமை வீடுகள் திட்டம், தொகுப்பு வீடுகள் திட்டம் மற்றும் இதர திட்டங்கள் மூலம் 10 லட்சம் வீடுகள் கட்டப்படும். மூத்த குடிமக்களுக்கான கட்டணமில்லா பேருந்து வசதி விரிவுபடுத்தப்படும். அரசு கேபிள் டிவி நிறுவனம் மூலம் குறைந்த கட்டணத்தில் தரமான சேவை தொடர்ந்து வழங்கப்படும். அரசு கேபிள் டிவி சேவையை பயன்படுத்துவோருக்கு செட் டாப் பாக்ஸ் விலையின்றி வழங்கப்படும். அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் கைபேசி விலையின்றி வழங்கப்படும். திருமண நிதி உதவி திட்டங்களின் கீழ்
உதவித்தொகையுடன் வழங்கப்படும் தங்கம் 4 கிராம் என்பதிலிருந்து 1 சவரனாக, அதாவது 8 கிராமாக உயர்த்தி வழங்கப்படும். தொடக்கப்பள்ளி குழந்தைகளுக்கு சத்துணவு திட்டத்தின் கீழ் காலை சிற்றுண்டியும் வழங்கப்படும். மகளிருக்கு ஓட்டுநர் பயிற்சி அளிக்கப்பட்டு ஆட்டோக்கள் வாங்க மானியம் அளிக்கப்படும். ஏழை எளிய மக்களும் மினரல் வாட்டர் எனப்படும் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் பெறும் வகையிலான அம்மா குடிநீர் திட்டம் சென்னை மாநகரத்தில் துவங்கப்பட்டுள்ளது. இத்திட்டம் விரிவுபடுத்தப்படும். சர்க்கரை ஆலைகளில் எத்தனால் உற்பத்தி ஊக்குவிக்கப்படும். இதனால் சர்க்கரை ஆலைகள் லாபம் ஈட்டி கரும்பு உற்பத்தியாளர்கள் பயன்பெறுவர். சர்க்கரை தொழிற்சாலைகள் லாபத்தில் இயங்கவும் அதில் உரிய பங்கு கரும்பு விவசாயிகளுக்கு கிடைக்கவும் நடவடிக்கை எடுக்கப்படும். 5 லட்சம் ரூபாய் வரையிலான முதலீட்டில் புதிய தொழில் நிறுவனங்கள் அமைக்கும் இளைஞர்களுக்கு 25 விழுக்காடு மானியம் வழங்கப்படும். அம்மா ஈடு உத்தரவாத நிதியம், அதாவது அம்மா கொலாட்ரல் கேரண்டி ஃபண்ட் 100 கோடி ரூபாயில் ஏற்படுத்தப்படும். குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் ஈடு எதுவுமின்றி கடன் பெற இதன் மூலம் வழிவகை செய்யப்படும். முதல் தலைமுறை மற்றும் இதர சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் செயல்படுத்தும் புதுமை முயற்சிகளுக்கு 500 கோடி ரூபாய் அளவிலான அம்மா துணிகர மூலதன நிதியம், அதாவது அம்மா வெஞ்சர் கேபிட்டல் ஃபண்ட் ஏற்படுத்தப்படும். ஊரக பகுதிகளில் குறு தொழில் முனைவோருக்கு முதலீட்டுக்கான கடன் உதவி வழங்கப்படும். குறைந்த வட்டியில் கடன் வழங்க ஒரு நிதியம் ஏற்படுத்தப்படும். குறு தொழில் முனைவோருக்கென தொழிற்கூடங்கள் விலை ஏதுமின்றி வழங்கப்படும். 15 லட்சம் தொழிலாளர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் அளிக்கப்பட்டு சான்றிதழ்கள் வழங்கப்படும். அதன் மூலம் அவர்களது பொருள் ஈட்டும் திறன் மேம்படும். தொழிற்சாலைகள் மூலம் 10 லட்சம் பேர்களுக்கு பயிற்சிகள் வழங்கப்பட்டு அந்த நிறுவனங்களிலேயே அவர்கள் வேலை பெற நடவடிக்கை எடுக்கப்படும். இந்த பயிற்சிக்கான செலவை அரசே ஏற்கும். அனைத்து ஊராட்சி ஒன்றியங்களிலும் அம்மா இருசக்கர வாகன பழுது பார்க்கும் பயிற்சி மையம் ஏற்படுத்தப்பட்டு குறுகிய கால பயிற்சி வழங்கப்படும். இந்த பயிற்சி பெற்றவர்களுக்கு சுய தொழில் துவங்க உதவிகள் வழங்கப்படும். மகளிர் பணியிடங்களுக்கும் பிற வேலைகளுக்கும் எளிதில் செல்லும் வகையில் இருசக்கர வாகனங்கள், அதாவது மோபெட் அல்லது ஸ்கூட்டர் வாங்க 50% மானியம் வழங்கப்படும். வங்கிகளில் கல்வி கடன் பெற்று வேலையில்லாமல் உள்ளவர்களின் கல்வி கடனை அரசே திரும்ப செலுத்தும். ஏழை எளிய நடுத்தர மக்கள் அனைவரும் நிதி சேவைகளை பயன்படுத்தும் வகையில் அம்மா பேங்கிங் கார்டு வழங்கப்படும். வங்கிகளுடன் இணைந்து இந்த திட்டம் செயல்படுத்தப்படும். நிதி சேவையை உறுதிப்படுத்தும் வகையிலும் அதிக வட்டிக்கு தனியாரிடம் பெற்றுள்ள கடன்களை திருப்பிச் செலுத்தும் வகையிலும் 1000 ரூபாய் வரை சுலப தவணையில் செலுத்தக்கூடிய வட்டியில்லா கடன் வழங்கப்படும். வாரம் 10 ரூபாய் என்ற அளவிற்கு திருப்பிச் செலுத்தக்கூடிய அளவில் இந்த கடன் அமையும். இந்த அம்மா பேங்கிங் கார்டை பயன்படுத்தி அனைத்து வங்கி பரிவர்த்தனைகளை செய்வதோடு அனைத்து கட்டணங்கள் செலுத்துதல் மற்றும் அரசின் அனைத்து சேவைகளையும் பெறுவதற்கு பயன்படுத்தும் விதமாக இந்த அம்மா பேங்கிங் கார்டு சேவை வழங்கப்படும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தேர்தல் அறிக்கையை பற்றி பல்வேறு கட்சிகளும் தொடர்ந்து கருத்துக்கள் தெரிவித்து வருகின்றனர். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தேர்தல் அறிக்கை வெளியிடுவதற்கு முன்னர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மற்ற கட்சிகளை பார்த்து பயந்து போய் தேர்தல் அறிக்கையை இன்னமும்
வெளியிடவில்லை என்று கூறி வந்தவர்கள்தான் இவர்கள். தற்போது அறிக்கை வெளியிட்டவுடன் மீண்டும் அதே கருத்தை தெரிவிக்கிறார்கள். திமுகவை பொறுத்தவரை அவர்களது ஒரே குறிக்கோள் மக்களை எப்படியாவது ஏமாற்றி வாக்குகளை அபகரித்து விட வேண்டும் என்பதுதான். எனவேதான் அவர்கள் தாங்களும் குழம்பி மக்களையும் குழப்ப முயற்சித்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தேர்தல் அறிக்கையை பற்றி ஏதேதோ பேசி வருகிறார்கள். திமுக தலைவர் திரு கருணாநிதி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தேர்தல் அறிக்கை மக்களை ஏமாற்றும் விதமாக இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். ஆனால் அவரது தனையனோ இது திமுக தேர்தல் அறிக்கையின் ஜெராக்ஸ் காப்பி என சொல்லியுள்ளார். இந்த குழப்பத்தை முதலில் தந்தையும் தனையனும் தங்களுக்குள் தீர்த்துக் கொள்ள வேண்டும். திரு கருணாநிதி என்ன சொல்லுகிறார்? இது மக்களை ஏமாற்றும் தேர்தல் அறிக்கை என்கிறார். அவரது தனையன் ஸ்டாலின் என்ன சொல்லுகிறார்? இது திமுக தேர்தல் அறிக்கையின் ஜெராக்ஸ் காப்பி என்கிறார். அவர்களுக்குள்ளேயே குழப்பம். முதலில் அதை தீர்த்துக் கொள்ளட்டும். பிற எதிர்க்கட்சிகளும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தேர்தல் அறிக்கையும் திமுகவின் தேர்தல் அறிக்கையைப் போல மக்களை ஏமாற்றுவதுதான் என தெரிவித்து வருகின்றனர். என்னை பொறுத்தவரை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தேர்தல் அறிக்கை ஏன் தற்போதுதான் வெளியிடப்பட்டது என்பதை தெரிவிக்க விரும்புகிறேன். திமுக உள்ளிட்ட இதர கட்சிகளுக்கு தாங்கள் செய்த சாதனைகளாக சொல்வதற்கு ஒன்றுமில்லை. எனவேதான் அவர்கள் என்ன செய்ய போகிறார்கள் என்று தெரிவித்துதான் அவர்கள் பிரச்சாரத்தை மேற்கொள்ள முடியும். ஆனால் எங்களை பொறுத்தவரை கடந்த 5 ஆண்டுகளில் நாங்கள் செய்துள்ள சாதனைகள், நிறைவேற்றியுள்ள மக்கள் நல திட்டங்கள் ஏராளம் ஏராளம். நாங்கள் எதுவுமே செய்யவில்லை என எதிர்க்கட்சிகள் பொய் பிரச்சாரம் செய்யும் போது முதலில் நாங்கள் செய்ய வேண்டியது என்ன? நாங்கள் என்ன சாதனைகளை நிகழ்த்தியுள்ளோம், மக்களுக்கு என்ன திட்டங்களை கொடுத்துள்ளோம், முந்தைய தேர்தல் அறிக்கையில் நாங்கள் அளித்துள்ள வாக்குறுதிகளை எவ்வாறெல்லாம் நிறைவேற்றியுள்ளோம், அந்தந்த சட்டமன்ற தொகுதிகளில் என்னென்ன பணிகளை நிறைவேற்றியுள்ளோம் என்பதையெல்லாம் மக்களிடம் விளக்கி சொல்ல வேண்டும் என்பதால் தான் நான் தேர்தல் பிரச்சாரம் ஆரம்பிப்பதற்கு முன்னரே எங்களது தேர்தல் அறிக்கையை நான் வெளியிடவில்லை. தற்போது உங்கள் பேராதரவால் நாங்கள் மீண்டும் ஆட்சி பொறுப்பேற்ற பின் மக்களுக்கு என்ன நன்மைகள் செய்வோம், என்னென்ன திட்டங்களை நிறைவேற்றுவோம் என்று தெரிவிக்கும் விதத்தில் எங்களது தேர்தல் அறிக்கையை 5/5/2016 அன்று நான் வெளியிட்டேன். தற்போது நாங்கள் வெளியிட்டுள்ள தேர்தல் அறிக்கையில் ஏழை எளிய மக்களுக்கு விலையில்லாமல் சிலவற்றை வழங்குவோம் என்ற உறுதியை அளித்திருக்கிறோம் என்று பிற கட்சிகள் சொல்வதை நான் மறுக்கவில்லை. பிற கட்சிகள் அதற்கு கண்டனமும் தெரிவித்திருக்கிறார்கள். அதை நான் மறுக்கவில்லை. சில திட்டங்களை நாங்கள் விலையில்லாமல் தருகிறோம் என்று அறிவித்திருக்கிறோம். அது உண்மைதான். ஏனெனில் எனது தலைமையிலான அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு எப்போதும் இருப்பது ஏழை மக்களின் பக்கம்தான். எனவே ஏழை எளியோருக்கான திட்டங்களாக, அவர்களை வாழ்வில் கைதூக்கிவிடும் திட்டங்களாக, அவர்களும் தங்கள் சொந்த கால்களிலே நின்று வருவாயீட்டும் திட்டங்களாக எங்கள் தேர்தல் வாக்குறுதிகள் அமைந்துள்ளன. இதற்கு முக்கிய காரணம் எனக்கென்று குடும்பம் எதுவும் இல்லை, எனக்கு எந்தவித சுயநலமும் இல்லை. இலவச வண்ண தொலைக்காட்சி பெட்டியை கொடுத்து பல ஆயிரம் கோடி ரூபாய் கேபிள் டிவி கட்டணமாக அபகரிக்க வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு இல்லை. எனவேதான் எங்களது தேர்தல் அறிக்கையில் மக்களது எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும் வகையில் வாக்குறுதிகளை அளித்துள்ளோம். அதிகாரிகளை வைத்து தேர்தல் அறிக்கையை தயாரித்துள்ளதாக தனையன் சொல்லியுள்ளார். என்னை பொறுத்தவரை மக்களுக்காக
எந்த திட்டங்கள் செயல்படுத்திட வேண்டும் என நான் தெரிவிப்பதை நிறைவேற்றுவதற்கான வழிமுறைகளை காண்பது அதிகாரிகளின் கடமை. 2011ஆம் ஆண்டு நான் ஆட்சி பொறுப்பேற்ற பின் விலையில்லாமல் அரிசி வழங்கும் திட்டத்தை துவக்கிய போது திமுக தலைவர் திரு கருணாநிதி தானும் இலவச அரிசி வழங்க நினைத்ததாகவும், ஆனால் அதிகாரிகள் தான் அவ்வாறு செய்ய இயலாது என தடுத்து விட்டதாகவும், ஆனால் அதே அதிகாரிகள் தற்போது வழங்குவது சாத்தியம் என கூறியுள்ளனர் என தெரிவித்தார். இதே போன்றுதான் எங்களது தேர்தல் அறிக்கையில் நாங்கள் தெரிவித்துள்ள வாக்குறுதிகள் அனைத்தும் சாத்தியமே. திமுக தலைவர் திரு கருணாநிதி மற்றும் திமுகவினர், பாமக, மக்கள் நல கூட்டணியில் உள்ள கட்சிகள் என பலரும் என் மீது தனிப்பட்ட முறையில் குற்றச்சாட்டுகளை இதுநாள் வரை சொல்லி வந்தனர். எனது தலைமையிலான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசின் மீதும் குறைகள் சொல்வதோடு மட்டுமல்லாமல் குற்றச்சாட்டுகளை சுமத்தி வந்தனர். தற்போது அதையெல்லாம் நிறுத்திவிட்டு எங்களது தேர்தல் அறிக்கையை பற்றி மட்டுமே பேசி வருகின்றனர். இதில் உள்ள வாக்குறுதிகள் நிறைவேற்ற இயலாதவை என இவர்கள் எல்லோரும் தெரிவித்து வருகின்றனர். ஜெயலலிதா மக்களை ஏமாற்ற பார்க்கிறார். இந்த அம்மையார் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவே முடியாது. அந்த அம்மாவை நம்பி ஏமாந்து போகாதீர்கள் என்று திரும்ப திரும்ப கூக்குரல் இடுகின்றனர். எந்த ஒரு வாக்குறுதியை கொடுப்பதற்கு முன்னாலும் அதை பற்றி 100 தடவை அல்ல 1000 தடவை யோசித்து வாக்குறுதி கொடுப்பவள் தான் இந்த ஜெயலலிதா. என்னால் நிறைவேற்ற முடியும் என்றால்தான் நான் எந்த வாக்குறுதியையும் அளிப்பேன். இது தமிழக மக்களுக்கும் நன்றாக தெரியும். எங்களது தேர்தல் அறிக்கையில் தெரிவித்துள்ள வாக்குறுதிகள் அனைத்தையும் நான் நிறைவேற்றுவேன் என்ற உறுதியை உங்களுக்கு நான் அளிக்கிறேன். மக்கள் நலனுக்காகவே தயாரிக்கப்பட்டுள்ள இந்த தேர்தல் அறிக்கையை எதிர்ப்பவர்கள் உண்மையிலேயே மக்கள் மீது அக்கறை இல்லாதவர்கள்தான். இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மக்கள் விரோத செயல்களின் உச்சத்திற்கே சென்று இந்த தேர்தல் அறிக்கையை தடை செய்ய வேண்டும் என்று நீதிமன்றத்திற்கே திமுக சென்றுள்ளது. இவர்கள்தான் மக்களின் எதிரிகள். அடையாளம் கண்டு கொள்ளுங்கள். திமுக தலைவர் திரு கருணாநிதி திட்டங்களை தீட்டுவதில் தான் ஒரு முன்னோடி என்றும், தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா ஆகியோர் வழியில் செயல்படுவதாகவும் கூறிக்கொண்டிருக்கிறார். திரு கருணாநிதி தனது குடும்ப நலனை பார்ப்பதில் தான் முன்னோடி, விஞ்ஞான ரீதியில் ஊழல் செய்வதில் முன்னோடி, மக்களை ஏமாற்றுவதில் முன்னோடி. தந்தை பெரியார் பெயரையும் பேரறிஞர் அண்ணா பெயரையும் சொந்த நலனுக்காக பயன்படுத்துவதில் தான் திரு கருணாநிதி திறமைசாலி. அவர்களை பெருமைப்படுத்த எந்த நடவடிக்கையும் எடுக்காதவர் தான் திரு கருணாநிதி. பேரறிஞர் அண்ணாவின் எழுத்தோவியங்களை அரசுடைமையாக்கி அண்ணாவின் கருத்துகளும் சிந்தனைகளும் எல்லா மக்களையும் சென்றடைய நடவடிக்கை எடுத்தது நான் தான். 1995ஆம் ஆண்டு பேரறிஞர் அண்ணா அவர்களின் இல்லத்திற்கு சென்று அன்னாரது துணைவியார் திருமதி ராணி அண்ணாதுரை அவர்களிடம் 75 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை நான் வழங்கி பேரறிஞர் அண்ணாவின் எழுத்தோவியங்களை அரசுடைமையாக்கினேன். பேரறிஞர் அண்ணா அவர்களின் நினைவிடத்தை 1,20 லட்சம் ரூபாய் செலவில் புனரமைத்தது நான் தான். கேரள மாநிலம் வைக்கம் என்னும் இடத்தில் ஆலய நுழைவு போராட்டத்தில் 1924ஆம் ஆண்டு தந்தை பெரியார் அவர்கள் வெற்றி அடைந்ததை நினைவு கூறும் வகையில் வைக்கத்தில் தந்தை பெரியாருக்கு ஒரு நினைவகம் எனது முதல் ஆட்சி காலத்தில் அமைக்கப்பட்டது. கடந்த 2014ஆம் ஆண்டு இந்த நினைவிடத்தை 25 லட்சம் ரூபாய் செலவில் புனரமைத்தது எனது தலைமையிலான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசுதான். இந்த தஞ்சை மண்
தனது பிறந்த இடம் என பெருமை பேசும் திரு கருணாநிதி இந்த தஞ்சை மண்ணுக்கு ஏதாவது செய்தாரா என்றார், எதுவும் இல்லை. தஞ்சை டெல்டா பகுதி என்றாலே நம் நினைவுக்கு வருபவர் கல்லணை கட்டிய கரிகால் சோழன். அந்த கரிகால் சோழனுக்கு ஒரு நினைவு மண்டபம் கூட திரு கருணாநிதியால் கட்ட இயலவில்லை. 2,10,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் கரிகால் சோழன் நினைவு மண்டபத்தை அமைத்தது நான் தான். மூச்சுக்கு 300 முறை தமிழ் தமிழ் என திரு கருணாநிதி சொல்வது வெறும் வேஷம்தான். திரு கருணாநிதி முதல்வராக இருந்த போது 2000ஆம் ஆண்டு புதுடெல்லியில் உள்ள ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் தமிழ் இருக்கை ஒன்றை ஏற்படுத்த 50 லட்சம் ரூபாய் தமிழக அரசிடம் கேட்கப்பட்டது. ஆனால் திரு கருணாநிதி 10 லட்சம் ரூபாய் வழங்குவதாக தெரிவித்தார். ஆனால் ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தினர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. நான் முதலமைச்சராக இருந்த போது 2003ஆம் ஆண்டு 50 லட்சம் ரூபாய் தமிழக அரசால் வழங்கப்பட்டு ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் தமிழ் இருக்கை ஏற்படுத்தப்பட்டது. புதுடெல்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் தமிழ் இருக்கைக்காக 50 லட்சம் ரூபாய் கூட வழங்க மனமில்லாத திரு கருணாநிதி உலகெங்கும் உள்ள அனைத்து பல்கலைக்கழகங்களிலும் தமிழ் இருக்கைகள் அமைக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என திமுகவின் தேர்தல் அறிக்கையில் கூறியிருப்பது எவ்வளவு பெரிய ஏமாற்று வேலை. முந்தைய திமுக ஆட்சி காலத்தில் தமிழுக்கு என செம்மொழி மாநாடு நடத்துவதாக கூறி தனது குடும்ப மாநாடாக நடத்தியவர்தான் திரு கருணாநிதி. செம்மொழி அறிஞர்களை எல்லாம் பின்தள்ளிவிட்டு தனது குடும்ப உறுப்பினர்களை முன்னிலைப்படுத்தி மாநாடு நடத்தி தமிழுக்கும் தமிழ் அறிஞர்களுக்கும் இழுக்க தேடியவர்தான் திரு கருணாநிதி. வாக்காளர் பெருமக்களே, எனது தலைமையிலான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சி அமைத்தவுடன் மதுவிலக்கு படிப்படியாக அமல்படுத்தப்பட்டு பூரண மதுவிலக்கு என்ற நிலை எய்தப்படும். முதலில் சில்லறை மதுபான கடைகள் திறந்திருக்கும் நேரம் குறைக்கப்படும். கடைகளின் எண்ணிக்கை குறைக்கப்படும். பின்னர் சில்லறை மதுபான கடைகளுடன் இணைந்த பார்கள் மூடப்படும். குடிப்பழக்கத்திற்கு உள்ளாகி உள்ளோரை மீட்பதற்கான மீட்பு நிலையங்கள் ஏற்படுத்தப்படும். இவை அனைத்தும் செயல்படுத்தப்பட்டு படிப்படியாக பூரண மதுவிலக்கு என்னும் லட்சியத்தை நாம் அடைவோம். வாக்காளர் பெருமக்களே, மக்களால் நான், மக்களுக்காகவே நான் என்ற தாரக மந்திரத்தை கடைபிடித்து நான் பணியாற்றி வருகிறேன். உங்களால் நான், உங்களுக்காகவே நான். என் மீது உங்களுக்கு நம்பிக்கை, உங்கள் மீது எனக்கு அளவற்ற நம்பிக்கை. இத்தனை திட்டங்களை உங்களுக்காக நான் அறிவித்திருக்கிறேன். கடந்த 2011ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலின் போது நான் வெளியிட்ட தேர்தல் அறிக்கையில் என்னென்ன வாக்குறுதிகளை உங்களுக்கு அளித்தேனோ அவை அனைத்தையும் நான் நிறைவேற்றியுள்ளேன். நான் சொன்னதை செய்தேன், சொல்லாதவற்றையும் பலவற்றை நான் செய்திருக்கிறேன். அம்மா உணவகம், அம்மா உப்பு, அம்மா குடிநீர், அம்மா மருந்தகங்கள் போன்ற திட்டங்களால் நீங்கள் பயனடைந்து வருகிறீர்கள். இவற்றையெல்லாம் நான் செய்வேன் என்று சொல்லவே இல்லை. நீங்களும் கேட்கவில்லை, நீங்கள் எதிர்பார்க்கவில்லை. இப்படிப்பட்ட திட்டங்கள் எல்லாம் வரும் என்று நீங்கள் நினைத்து கூட பார்க்கவில்லை. ஆனால் இவற்றையெல்லாம் நான் ஏன் செய்தேன், எப்படி செய்தேன்? ஏனென்றால் ஒரு தாய்க்குத்தான் தன் பிள்ளைகளுக்கு என்ன தேவை என்பது தெரியும். உங்களுக்காக அர்ப்பணிக்கப்பட்டதுதான் என்னுடைய தவ வாழ்வு. எனவே இப்போது பல்வேறு நலத்திட்டங்களை அறிவித்திருக்கிறேன் என்றாலும் கூட இவ்வளவுதான் என்று கருதி விடாதீர்கள். ஒரு தாய்க்குத்தான் தன் பிள்ளைகளுக்கு என்னென்ன செய்ய வேண்டும், அதை எப்போது செய்ய வேண்டும், அதை எப்படி செய்ய வேண்டும் என்பது தெரியும். எனவே வருங்காலங்களில்
இதைவிட சிறப்பான திட்டங்களை, இதைவிட உன்னதமான திட்டங்களை, நீங்கள் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாத திட்டங்களை உங்களுக்காக கொண்டு வந்து செயல்படுத்துவேன் என்ற உறுதியை உங்களுக்கு இந்த நேரத்தில் நான் அளிக்கிறேன். உண்மை எப்படி நம்பிக்கையை கொடுக்கிறதோ, உழைப்பு எப்படி வசதியை கொடுக்கிறதோ, திறமை எப்படி வெற்றியை கொடுக்கிறதோ, அதுபோல எனது ஆட்சி உங்களுக்கு வசந்தத்தை கொடுத்திருக்கிறது. இந்த வசந்தம் தொடர்ந்திட, ஏழைகள் தொடர்ந்து ஏற்றம் பெற்றிட, தமிழகம் அமைதி பூங்காவாய் தொடர்ந்து இருந்திட, மின்வெட்டே இல்லை என்ற நிலை நிலைத்திட, பொருளாதாரம் அபரிமிதமான வளர்ச்சி அடைந்திட, தொழில்கள் தொடர்ந்து வளர்ச்சி அடைந்திட, தொழிலாளர் நலன் பெருகிட, விவசாயம் விருத்தி அடைந்திட, சேவைத்துறை மேலும் செழித்திட, தமிழகம் தொடர்ந்து முன்னேற்ற பாதையில் சென்றிட, தமிழகத்தின் உரிமைகள் தொடர்ந்து நிலைநாட்டப்பட, தற்போதுள்ள நலத்திட்டங்கள் நீடித்திட, அமைதி, வளம், வளர்ச்சி என்ற பாதையில் தமிழகம் தொடர்ந்து பீடு நடை போட, வருகின்ற 16/5/2016 அன்று நடைபெறவுள்ள சட்டமன்ற பொது தேர்தலில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர்களுக்கும், தோழமை கட்சி வேட்பாளர்களுக்கும், இதயதெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கண்ட வெற்றி சின்னமாம் இரட்டை இலை சின்னத்தில் வாக்களித்து பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் இவர்கள் அனைவரையும் நீங்கள் மகத்தான வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உங்களை எல்லாம் அன்புடன் வேண்டி கேட்டுக்கொண்டு, அண்ணா நாமம் வாழ்க, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நாமம் வாழ்க என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.